காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை தமிழக அரசு பெற நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 74 இடங்களில் 14 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள பள்ளி வகுப்பறை கட்டிடங்கள், சமையலறை கட்டிடங்கள், நியாய விலை அங்காடி கட்டிடங்கள் ஆகியவற்றை கும்பகோணத்தில் வேளாண் துறை அமைச்சர் வினோத் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆர்சுத்திப்பட்டு கிராமத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் சரிந்து விழுந்ததில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாயும், நுகர்பொருள் வாணிப கழகத்தின் நிதியாக 2 லட்சம் ரூபாய் என 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலைகளை அமைச்சர் வழங்கினார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் நிவாரண நிதியும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வினோத், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுக்கும் பணியில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரியில் தமிழகத்திற்குரிய தண்ணீரை தமிழக அரசு பெற நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் அமைச்சர் வினோத் தெரிவித்தார். பல வருஷமா நடந்துட்டு இருப்பாங்க. அவங்க கர்நாடக அரசு அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க தமிழக அரசு அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டோம். தண்ணிக்கு என்ன பண்ணலாம்? இல்ல, அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம்.